ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத பொதுவாக டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தினசரி மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் அதன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 2024 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 14ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசி அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ராசியிலேயே கேதுவும் 12இல் சந்திரபகவானும் இருக்கிறார்கள். 5ஆம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. உதாதித்ய யோகம் எனப்படக்கூடிய அற்புதமான ஒரு யோகத்தை இது ஏற்படுத்தி தருதுங்க. இன்றைய தினம் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்றுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல நல்ல உயர்வு பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையின் தரமானது உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதனால கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் நீங்கள் அதிகமான வெற்றிகளை நிறைய பெற முடியுங்க. நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நேர மேலாண்மை ரொம்ப அவசியம். எந்த நேரத்தில் எந்த காரியங்களை முடிக்கணுங்கிற ஒரு ஷெட்யூல் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை, உங்களுக்கு உற்சாகமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய காரியங்களை பெற முடியும். அதன் மூலமாக உற்சாகத்தை நீங்கள் பெற முடியுங்க. பலதரப்பட்ட சிந்தனைகளை மனதில் போட்டு அழுத்தி குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக ஹேண்டில் பண்ண முடியுங்க. அந்த திறமை உங்ககிட்ட இருக்கிறது. மனதிற்கு ஆசைப்பட்ட சில விருப்பமான பொருட்களை வாங்கி மயிலக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி வியாபாரத்தில் அனைத்து வியாபாரிகளுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும். வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபமும் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. தொழில் சம்பந்தமாக நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்குங்க. அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு காரணமாக உங்களுக்கு சந்தோஷமான வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்க பிசினஸ் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க அமைத்துக் கொள்ள முடியும். தன லாபம் கூடுவதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக உருவாகுங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வெளியூர் தொடர்பான பயணங்களுக்காக நீங்க ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த பயண வாய்ப்புகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. ஸோ அற்புதமான நாள். இந்த தினம் ஆசைப்பட்ட பொருட்களையும் வாங்க முடியும். பயண வாய்ப்புகள் எல்லாமே கைகூடும். தொழில் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த தினம் உங்கள் அலுவலக பணிகள் ரீதியாக உங்களுக்கு உங்களது உயரதிகாரிகள் முதற்கொண்டு எல்லாரும் ஆதரவு தரக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு அமைதி நண்பர்களே. வியாபாரிகள் இன்றைய தினம் சின்னதாக இருக்கக்கூடிய கடையை பெருசாக மாற்றுறது அல்லது புதிதாக கிளை ஆரம்பிக்கிறது போன்றவற்றெல்லாம் இன்னைக்கு செய்யலாம். வியாபாரம் விரிவாக்கம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எக்ஸ்பென்ஷன் பெற்று உங்கள் வியாபாரத்தை நீங்கள் சிறப்பாக முன்னெடுத்து செல்வீங்க. குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அது குறித்த முயற்சிகளை இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ளலாம். மற்ற நாட்கள் நீங்கள் செய்த முயற்சிகளை விட இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அதிகமான வெற்றிகளை பெற்று தருங்க. அதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும். திருமண யோகம் இப்போது கைகூடி வந்திருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விரைவிலேயே உங்கள் இல்லத்தில் கெட்டி முளைச்சதும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய செல்வ நிலை உயருங்க. வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு எதிராக வம்பு வழக்குகள் ஏதாவது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் அந்த நீதிமன்ற வழக்குகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய நிறைய ஐடியாக்கள் காரணமாக நிறைய வெற்றிகள் நீங்கள் பெற முடியுங்க. அதனால உங்களுடைய ஐடியாக்களை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத குழப்பங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் உங்களது அனுபவம் வாய்ந்த நண்பர்களை பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய புதிய ஐடியாக்களை பற்றி நீங்கள் பரிசோதித்துக் கொண்டு உங்களுடைய அந்த குழப்பங்களை நீக்கிக் கொள்ளலாங்க. இன்றைய தினம் உங்களது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. அதனால சந்தோஷம் உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் மூலமாக அதிகமாக கிடைக்கும். ஆலோசனைகள் கிடைக்கும். பண வரவுகளும் கிடைக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு செய்யக்கூடாதுங்க. அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் காதலருக்கு பிடிக்காத பேச்சை பேசுறது அல்லது பிடிக்காத டாப்பிக்கை நீங்கள் பேசி அவருக்கு கடுப்பேற்றலாம் செய்யாதீங்க. உங்கள் காதலருக்கு பிடிக்காத
ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கு போடாமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் காதலருக்கு பிடித்த மாதிரி துணிமணிகளை அணியுங்கள் என்றுதான் உங்களுக்கு அதன் மூலமாக உங்கள் காதலுடன் இணக்கமான உறவை மேம்படுத்திக் கொள்ள முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சில வருத்தமான சூழ்நிலைகள் உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்காங்க. உங்கள் காதலர் வந்து வருத்தப்படுவார். அதனால நீங்கள் அவருக்கு பிடித்த மாதிரி இன்னைக்கு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நல்ல சக்திசாலியாக அபரிமிதமான சக்தி மிகுந்து இன்னைக்கு காணப்படுவீங்க. ஆனால் அலுவலக பணிகளில் கொஞ்சம் அழுத்தங்கள் ப்ரெஷர் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் இருக்கலாங்க. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உங்களுடைய நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும். அலுவலக பணிகளில் நீங்கள் கூடுதல் அழுத்தத்தை உணரும் போது அப்பப்போ ரெஸ்ட் எடுத்து செயல்பட சூழ்நிலை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஓய்வெடுத்து செயல்படுங்க என்றதுனா அதன் மூலமாக உங்களது காரியங்கள் சிறப்பாக நீங்கள் செயல்பட முடியுங்க. எப்பவுமே பிஸியாக இருக்கக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை துணை இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை வந்து சில அலட்சியமாக உங்களது மதிப்பை வந்து குறைக்கிற மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னா உட்காந்து பேசுறது ரொம்ப முக்கியங்க. உங்கள் வாழ்க்கை துணை அவருடைய வேலைப்பளு காரணமாக இருக்கலாம். அதனால உங்களை கண்டுக்காமல் இருக்கலாம். அதுக்காக நீ வருத்தப்பட தேவையில்லைங்க. உட்காந்து பேசி உங்களது இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசுறது தான் சரி அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக மனதில் வந்து வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வைக்கணுங்க. அப்போ தான் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய முழுமையான பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியும். ஸோ எல்லாத்தையும் கலந்து பேசி நீங்கள் முடிவெடுத்து இந்த தினத்தை வந்து சிறப்பாக மாற்றிக்க நீங்கள் கண்டிப்பாக எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க. மற்றவங்க கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுங்க. இன்றைய தினம் கெத்தான ஒரு நாள் உங்களுக்கு வாழ்க்கை தரமே உயரும். நல்ல வெற்றிகள் கிடைக்குங்க. உற்சாகமாக இருப்பீங்க. நல்ல சுறுசுறுப்பான ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு லைட் எல்லோ கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. எனவே லைட் எல்லோ கலரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 7 7ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பிறமொழி பேசக்கூடிய மக்கள் கூட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இன்னைக்கு நீங்கள் பாட்டுக்கு வந்து முன்பின் தெரியாத நபர்கள் கூட உங்களுடைய ரகசியங்களை வெளியிடுறது அல்லது சில தவறான காரியங்கள் ஈடுபடுறதெல்லாம் நீங்கள் செஞ்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தால் அதுக்கு உண்டான ரெசல்யூஷனை வந்து நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு உங்கள் குழப்பங்களை நீக்கி கொண்டு செயல்படுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள். கொஞ்சம் கவனமாக பழக வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு சாதகமான ஒரு நல்ல நாளாகவே உங்களுக்கு அமையுதுங்க. குறிப்பாக உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள்லாம் சிறப்பாக உங்களுக்கு ஈடேறும். சாதகமான நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க. விருப்பமான ஆசைப்பட்ட பொருட்களை எல்லாம் உங்களால் இன்னைக்கு வாங்க முடியும். எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். பயணங்கள் மூலமாக சாதகமான சூழல் உருவாகக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது தகுதி வாய்ந்த நல்ல அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைப்படி நீங்கள் செயல்பட்டு நீங்கள் நல்ல முடிவு எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. நீங்களாக தனிப்பட்ட முறையில் இந்த முடிவு எடுக்கிறத விட கலந்து பேசி முடிவு எடுக்கும்போது இன்னும் நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியும். தொழில் ரீதியாக நல்ல ஆதரவான நல்ல சூழல் இருக்குங்க. அதனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.